நல்ல நாள் கெட்ட நாள் என்பதை ரெண்டு அர்த்தத்துல நம்ம பயன்படுத்துறோம். ஒன்னு ஒரு நேரத்தில் நம்ம எதை செய்தாலும் அது துளங்கும், இன்னொரு நேரத்தில் எதை செஞ்சாலும் விளங்காது அப்படிங்கிற ஒரு வகையில் நல்ல நாள் கெட்ட நாள் பிரிக்கிறது இஸ்லாத்தில் இல்லை. ஒரு காரியத்தை நீங்க செய்ய போறீங்க, கல்யாணம் பண்ண போறீங்க, அது வெள்ளிக்கிழமை செஞ்சா நல்லா இருக்கும், செவ்வாய்க்கிழமை செஞ்சா நல்லா இருக்காது, அது கிடையாது. 1ஆம் தேதி செஞ்சா நல்லா இருக்கும், 31ஆம் தேதி செஞ்சா நல்லா இருக்காது, அது இஸ்லாத்துல கிடையாது. வளர்ப்பிறையில செஞ்சா நல்லா இருக்கும், தேய்பிறையில செஞ்சா நல்லா இருக்கா, அது கிடையாது. ராகு காலத்துல செஞ்சா நல்லா இருக்கும், வேற ஒரு காலத்துல செஞ்சா நல்லா இருக்காது, அது கிடையாது. எந்த ஒரு காரியத்தையும் எப்ப வேண்டுமானால் நீங்கள் செய்யலாம். அந்த நேரம் உங்களுக்கு நல்லதாவோ கெட்டதாவோ ஆக்காது. இறைவன் உங்களுக்கு நல்லதுன்னு ஆக்கி இருந்தால் அது நல்லதா முடிந்துவிடும், கெட்டது என்று ஆகியிருந்தால் கெட்டதா முடிந்துவிடும். இந்த நல்ல நாள் கெட்ட நாள் தான் இஸ்லாம் இல்லைங்குது. நடைமுறையில பார்த்தாலும் இந்த செகண்ட்ல 100 பேர் பிறந்தா 100 பேர் செத்து இருப்பான். பிறந்தவனுக்கு நல்ல நேரம், செத்தவனுக்கு கெட்ட நேரம் ஒரே நேரம் தான். இந்த ஒரு செகண்ட்ல 100 பேர் லாபம் அடைஞ்சிருப்பான், 100 பேர் நஷ்டம் அடைஞ்சிருப்பான். அப்ப நேரத்தில் ஒண்ணு நடக்கலண்டாவதா இல்லையா? ஒரு நேரத்தில் அனைவருக்கும் நல்லது நடந்ததுன்னு ஒரு நேரத்தை காட்ட இயலுமா? கிடையாது. அப்ப எல்லா நேரத்திலும் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அப்ப என் நேரத்தை வச்சுட்டு நீ தள்ளி போற, காரியம் தள்ளி போடுற என்று இஸ்லாம் என்ன செய்யுது? அது கேட்கிறது. இதுதான் கிடையாது. அதே நேரத்தில் இறைவனை வணங்குவதற்கு சில நேரங்கள் ஏற்ற நேரம், இறைவனுக்கு பிடித்த நேரம் அப்படின்னு சொல்வது மூட நம்பிக்கையில வராது. ஏன் வராதுன்னு கேட்டா, இறைவன் அவனை வணங்குவதற்கு ஒரு நேரத்தை, இந்த நேரத்தில் என்னை வணங்க வேண்டும், இந்த நேரத்தில் என்னை நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் அப்படின்னு இறைவனா ஒரு காரணத்துக்கு சொன்னாரையானால் அது நம்முடைய முன்னேற்றத்தையோ நம்முடைய உழைப்பையோ நம்முடைய நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் செய்வதையோ பாதிக்க போறது இல்ல. அந்த நல்ல நாள் இருக்குதான்னு கேட்டா இஸ்லாத்தில் இருக்கிறது. நாங்க நல்ல நாள்லயே சிறந்த நல்ல நாளா கருதுவது குர்ஆன் எங்களுக்கு தரப்பட்டதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். அந்த குர்ஆன் ரம்ஜான் மாசத்தில் தான் தரப்பட்டது. இப்படி குர்ஆன்ல இருக்கிறது. நோன்பு வைத்து முடித்த பிறகு சந்தோஷமா அடுத்த மாசத்தினுடைய முதல் நாளில் பெருநாள் கொண்டாடுகிறோம். பக்ரீத் என்பது என்னன்னு கேட்டா, ஆபிரகாம் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தூதர் இருந்தார். அவர் காலத்தில் மனிதர்களை கடவுளுக்கு பலியிட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்ப நரபலியை ஒழிப்பதற்காக வேண்டி அதுக்கு இந்த இது உதவுனுச்சு என்ற நன்றி கூறுவதற்காக இது பக்ரீத்ங்கிறது. இந்த நல்ல நாள் என்பதற்கும் நம்ம நல்ல காரியம் கெட்ட காரியம் செய்யற அந்த நல்ல நாளுக்கு வேறுபாடு இருக்குது. அதுதான் இல்லைங்கிறோம் இஸ்லாத்துல. இது மாதிரி ஒரு நல்ல சந்தோஷமா கொண்டாடக்கூடிய நாள்கள் இருக்கிறது.